நல்ல விடுதலையோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு நம் முதல் பாடலாக எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்வார். அருமையான பாடல். நல்ல கை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி ஆமென். கண் நிழலில் என்றென்று மகிழச் செய்தவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லலாமா? நேரங்களில் என் பலனானவரே, சொல்லாமா? இயேசு ராஜா, என் பலனானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, என் பலனான் நீ, எதற்கும் பயமில்லையே. சொல்லமா? இயேசு ராஜா, என் பலனான் நீ, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உம. நல்ல சத்தமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம்
உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லுவோமா? இயேசு ராஜா, என் பெலனானவரே, உம்மை நான் பாடுவேன், ஜீவிய காலமெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லமா? எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. கை உயர்த்தி தட்டி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா. சொல்லமா? ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா. ஹல்லேலூயா! தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இரண்டாவது பாடலாக நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். நல்ல விடுதலையோடு கைத்தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமாக. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு முன்பாக நாம் பாடுவோம் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். ஆபத்து நாளிலே பதில் தந்தவரே நன்றி சொல்லுவோமா? நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்லுவோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட வந்தவர் அப்பா, என்னை காத்து கொள்வேன் என்று சொன்னவர் அப்பா.
சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் எங்களை கைவிடாத தேவன் அப்பா நீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோமா. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். சொல்லமா நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டவரே, வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து என்னை நடத்தி வந்தவரே. சொல்லமா அப்பாவை பார்த்து, அப்பா ஒவ்வொரு நாள் என்னை கண்மணி போல பாதுகாப்பவரே. எல்லா தீமைக்கும் நீங்கள் ஆக்கி எங்களை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. எல்லா தீமைக்கும் நீங்கள் ஆக்கி எங்களை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு விடுதலையோட அப்பாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். என்னை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி நடத்தினவர், எல்லா கிரியைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கினவர். ஆமென். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீதியான சமயத்தை நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரையா பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 5, 6 ஆகிய 2 சங்கீதங்களை நாம் வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். சாம் நம்பர் 5 and 6 2 சங்கீதங்களை நாம் வாசிக்கலாம். அதை வாசித்து ஜெபிக்கும்படியாக பிரதர் ஆனந்த் அவர்கள் முன்பதாக வந்து வாசித்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 5, சங்கீதம் 6. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5, 6. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர்.
நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? மரணத்தில் உம்மை நினைவூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? துயரத்தினால் என் கண்கள் குழிவிழிந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கிப் போயிற்று. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். சேர்ந்து வாசிப்போம். என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிகளை வெட்கப்படுவார்கள். ஆமென். மகா இரக்கமும் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இங்கே எல்லாரும் கூடி சேர்ந்து உம்மை துதிக்க செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஊழியக்காரர் ஐயா சொன்னது போல் ஆண்டவரே, எத்தனையோ பேர் இன்று இந்த கொரோனா வியாதியில் மரித்து போயிட்டாங்கப்பா. ஆனால் ஆண்டவரே, நிறைய பேர் அதில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தங்கள் உயிரை காத்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. சிலருக்கு அந்த செலவு பண்ண முடியாதவங்களாம் மரித்து போயிட்டாங்கப்பா. ஆண்டவர், அநேகர் இன்னும் அந்த வியாதியில் பாதிக்கப்பட்டு சரியாகி வந்தாலும் முன்னர் இருந்த இணை வியாதிகள் மூலமாக, துணை வியாதிகள் மூலமாக மீண்டும் அநேக பிரச்சனைகள் சரீரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. அதை கேட்கும்போது மிகுந்த துயரமாக இருக்குது. ஆனாலும் அது எல்லாற்றுக்கும் மத்தியில் எங்களை கர்த்தர் நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு சிறு தீங்கு கூட நேராதபடி எங்களை காத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் தகப்பனே. உம்மை நம்புகிறவர் ஒருபோதும் நீ கைவிடுவதில்லை அப்பா. உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களையும் ஆண்டவரே சப்பா உமது உள்ளங்கையிலே தாங்கி மார்போடு அணைத்து எங்களை காத்து கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஜபத்தில் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே பாடல் வேலைகளிலும் ஆண்டவரே சப்பா நீர் இறங்கி உமது வல்லமையாய் எங்களை நிரப்பினதற்காக நன்றி அப்பா. இனி வருகிற ஆண்டவரே சப்பா செய்தி வேலைகளை ஊழியக்காரையா வாயிலிருந்து கர்த்தருடைய ஜீவ வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது ஆண்டவரே அதை நாங்கள் பற்றி கொள்ளுகிறவராக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் நாங்கள் அப்படியே சொல்லிவிட்டு அதை பின்பற்றாமல் பின்மாறி போய் விடாதபடிக்கு தேவன் தாமே இன்று எங்கள் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இருதயத்தை திறந்து கிழித்து அதிலிருந்து ஆண்டவரை என் தேவனை தரிசிக்க கிருபை செய்யுங்கப்பா. நுனிப்புல் மேய்கிற மாடு ஆடை போல் அல்லாமல் ஆண்டவரே ஆழமாய் நாங்கள் வலையை விரிக்க நீர் சொன்ன இடத்துல ஆழமாய் வலையை விரித்து ஆண்டவரை வலை தாங்காத அளவுக்கு மீன்களை பிடிக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரோட வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒர்ஷிப் வேலையிலும் செய்தி வேலையிலும் கர்த்தரோட கரம் இருக்கட்டும். மீதியான எல்லா காரியங்களிலும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி யாவரும் கவனமாக கருத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஆமென். உண்மையான ஒரு நேரம் என்னன்னு சொன்னால், எல்லா நேரங்களும் உண்மையான நேரம் தான். அதில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம்னா தேவனை ஆராதிக்க இங்கிருந்து துதிகள் மேலெழும்பி போகும். பரலோகத்திலிருந்து தேவ பிரசன்னம் இறங்கி வரும். அல்லேலூயா. துதிக்க இங்கிருந்து துதிகள் எழும்பி போகும். அங்கிருந்து என்ன செய்யும்? கிருபை இறங்கி வரும், பிரசன்னம் இறங்கி வரும், வல்லமை இறங்கி வரும். அந்த வல்லமை எல்லா நுகங்களையும் உடைக்கும். அல்லேலூயா. அந்த வல்லமை எல்லா எரிகோவின் மதில்களையும் தகர்த்து போடும், எல்லா யோர்தானின் வெள்ளங்களையும் பிரித்து விடும். அல்லேலூயா. ஆக துதிக்க நம்முடைய உள்ளமெல்லாம் பரவசமடையும்.
நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வசந்தமாகும். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனை நேரத்தை பாஸ்டர் மாவு ஷர்லன் முன்பதாக வந்து நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். லோடு கூட சேர்ந்து யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கிறது எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம் என்று சொல்கிறவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா ஜீவனோடு கூட இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீ சர்வ வல்லவர். ரீபே லவ்ஷந்தலா கராபா. நீ நல்லவர், 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 நல்லவர். ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்து உன்னதமான கர்த்தருக்கு நேராக உங்கள் கரத்தை உயர்த்துகிற நேரம் அவர் கரத்தை அவர் உயர்த்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பிரசன்னம் இந்த ஆலயத்தில். ஆமென். அவர் ஆராதிக்கிற நேரம் எவ்வளோ பிரசன்னம் யோசிச்சு பாருங்க. ஆமென். நன்றி, 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 நன்றி. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, ராம் முழுவதும் என் கை விரிக்கப்பட்டிருந்தது. நம்ம யாராவது இரவு முழுவதும் அப்பா சமூகத்தில் கையை விரித்து நின்று இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் பக்தன் தாவீது சொல்றாரு, ராம் முழுவதும் உமக்கு நேராக என் கைகள் விரிக்கப்பட்டிருந்தது. ஆமென். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வெட்கமே படக்கூடாதுங்க. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, என் தேவனுக்காக நான் இன்னமும் அர்ப்பணம் நீசனுமாவேன். ஆமென். அப்படி ஆராதித்த தேவ பிள்ளையத்தான் ஆண்டவர் ஆமென் மகிமையான சிங்காசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, கிருபை வேணும்னா ஆண்டவர் ஆராதிங்க, மகிமை வேணும்னா ஆண்டவர் ஆராதிங்க, பரிசுத்தத்தில் இன்னும் வளரணும்னா ஆண்டவர் ஆராதிங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு சங்கீதத்தில் படித்தோம், உம்மை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூர்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. உம்முடைய காருண்யம் ஒரு மனுஷனை பெரியவனாக்கும். நீர் நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீர். அல்லேலூயா. காருண்யம் என்பது இரக்கம். அந்த காருண்யம்தான் ஒரு மனிதனை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி எத்தனை பேர் இந்த நாளில் ஜீவனோட இல்லை தெரியுமா? ஆமே. ஏதோ ஒரு விதத்தில் இந்த கொரோனா காலங்களில் ஒன்று பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒன்று ரொம்ப வறுமையில் போனவங்க இருக்காங்க, இன்னொன்று வியாதிகள் அந்த வியாதி வந்ததுனால தங்களுடைய சொத்துக்களை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆமென், கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, அன்பான பிள்ளைகளை இழந்தவங்க, ஆமென், பெற்றோர்களை இழந்தவங்க. ஆமென். பாருங்க, கடந்த 2 நாளைக்கு முன்பதாக இந்த சாட்டர்டே நாங்கள் திருப்பூர் போயிருந்தோம். அப்போ என் தம்பி ஒரு 2 பிள்ளைங்களை காமிக்கும் போது சொல்கிறான், ஒரு குழந்தைக்கு அது படித்த ஒரு 5th 6th அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பாங்க. ஒரு பையன் அப்பாவை இழந்துட்டான், ஒரு பொண்ணு அம்மாவை இழந்துட்டான்னு சொல்கிறாங்க. அங்கே விளையாண்டு இருந்த குழந்தைங்க. யோசிச்சு பாருங்கள் தெய்வ பிள்ளையே, ஏசப்பா நம்முடைய குடும்பத்தை எல்லாம் எவ்வளோ கிருபையாக காத்திருக்காரு. நம்ம ஏதாவது நல்லது செஞ்சோமா? யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன இருக்கு? ஆமே. நன்மை ஏதும் ஒன்றும் என்னிடம் இல்லாத போதும் என்னை நேசித்தீங்களப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க? ஏசப்பா, இன்னும் உங்களை உண்மையை ஆராதிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். பாருங்க, இந்த நாட்களில் தேன் துளிகளில் ஒரு வார்த்தை நான் படித்தேன். தெய்வ மனிதர்கள் எல்லாம் மிஷனரிகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எழுதுகிற வார்த்தைகள். அதில் ஒரு மிஷனரி எழுதியிருக்கார், என்ன தெரியுமா? இன்றைய ஆமென் கல்விக்கூடம் மூடப்படுவதற்கு முன்பதாக ஆமென் நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று. அப்போ நான் அதை யோசித்தேன். இப்போ கல்விக்கூடம்னா என்ன? கிருபையின் காலங்கள் முடிவடைவதற்கு முன்பதாக ஆமென்
இது ஒரு கிருபை நேரம். ஆமென். ஆண்டவர் கிருபையை ஆராதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துருக்காரு. இந்த காலங்கள் உனக்காக மூடப்படுவதற்கு முன்பதாக, எப்போ மூடுன்னு தெரியாது. ஆமென். கொரோனாவில் மரிச்சவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்களா இல்லை. ஆமென். கர்த்தரை ஆராதித்த எத்தனையோ பிள்ளைகள் மரிச்சிட்டாங்க. ஆமென். ஆகவே கிருபையின் காலம் முடிவடைவதற்கு முன்பதாக, ஆமென், எல்லா விதத்திலும் கர்த்தருக்காக உண்மையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆகவே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க உண்மையோடும், ஆமென், உண்மையான மனதோடு, முழு மனதோடு அவரை சேவிக்கும் போது நிச்சயமாகவே அப்பா கிருபையை தருவார். ஆமென். நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பான்னு சொல்லி பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கிறேன் உண்மைத்தானையா என்ற ஒரு அழகான பாடல். ஆமென். ஆகவே கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கிறேன் உம்மைத்தானையா. ஆமென். எனது ஆன்மா உம்மை நினைத்து நாளும் மேங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து நாளும் மேங்குதையா. இந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கின்றே. இந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மைத்தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மைத்தானையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டிக் கொண்டே. நன்றி ஏசையா. ஆமென். ஹல்லேலூயா. உங்க அன்பாலே என் உள்ளம் கவர்ந்தீரப்பா. ஆமென். உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர். நன்றி ஏசையா. உம் அன்பாலே என் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே. உம் அன்பாலே என் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே. கரங்களை உயர்த்தி என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மைத்தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றே உம்மைத்தானையா. துன்பமோ துயரமோ, ஆமென், எதுவும் என்னை பிரிக்காதப்பா. உமக்காக, ஆமென், உயிர் உள்ளவரை உங்களை மட்டும்தான்ப்பா நேசிப்பேன். வேற எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? வேற எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேனப்பா. ஆமென். துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. ஒரு வேலோஷியாக்கரோ
துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பாவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, கரங்களை உயர்த்தி ஓரி மேலாக்கரோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, ஓரி மேலாக்கரோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பா உம் சந்நிதியில் தான் அகம் மகிழ்ந்து களி கூறுவேன். அப்பா உம் சந்நிதியில் தான் அகம் மகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். எங்குதையா என் இதயம், எங்குதையா என் இதயம். கரங்களை உயர்த்தி எஜமானனே, ஓரா பக்கதரமே. எஜமானனே, ஆமென். என் இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, உலாவுங்கப்பா. எஜமானனே, ராமகதலோ. என் இயேசு ராஜனே. எஜமானனே, என் எஜமானனே, என் எஜமானனே, என் எஜமானனே. என்னையும் நேசித்தீரே, எனக்காய் யாவையும் செய்வீர். என்னையும் நேசித்தீரே,
யாவையும் செய்வே. உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுள் உள்ளவரை ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுள் உள்ளவரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுள் உள்ளவரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். மகிமை ஓராகாதா, ஆயுள் உள்ளவரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பாரோரிப்பேன், ஆயுள் உள்ளவரை ஆராதிப்பேன். நீச நீதானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா, என் நேச நீதானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஐயா. உங்களை நான் ஆராதிப்பேன் இயேசுப்பா, என் ஆயுள் உள்ளவரை, என் ஜீவன் என்னிலிருந்து பிரியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென் ஆமென். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுள் உள்ளவரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆயுள் உள்ளவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி சொல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென் ஆமென். இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீனிலும் எப்பிராயீமிலும் மனேசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, நீங்க மகிமைப்படுங்க. உங்க வார்த்தையின் ரகசியம், ஆழம், மகத்துவம் எல்லாவற்றையும் எங்களுக்கு விளக்கி காண்பிப்பீராக. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். பாருங்க, இங்க வாசிக்கிறோம், இவையெல்லாம் முடிந்த பின்பு. இவையெல்லாம் அப்படின்னா எவையெல்லாம் அப்படின்னு தெரியணும். இந்த காரியங்கள் முடிந்த பின்பு அந்த பட்டணங்களிலிருந்து வந்திருந்த ஜனங்கள் திரும்ப தங்களுடைய ஊர்களுக்கு போய் அங்கே உண்டாயிருந்ததான எல்லா சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளை பீடங்களை இடித்து அவைகளெல்லாம் தகர்த்து போட்டார்கள். அப்போ இவைகள் எல்லாம் முடிந்த பின்புனா எவைகள் எல்லாம்ன்றது ஒரு கேள்வி வருகிறது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேலுடைய ராஜாக்களின் காலங்களிலே
எசேக்கியா என்கிற ஒரு ராஜா அரசாண்டு வந்தான். அந்த எசேக்கியா ராஜா அரசாண்ட பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், சாலமோன் காலம் முதற்கொண்டு எசேக்கியா ராஜா காலம் வரைக்கும் ஜனங்கள் மறந்து போன ஒரு காரியத்தை மீண்டுமாக அவர் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார் என்றால், பஸ்கா ஆசரிப்பை கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வராருங்க? பஸ்கா ஆசரிப்பை கொண்டு வருகிறார். நீங்க படிக்கலாம், 26வது வசனம் படிங்களேன். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. பாருங்க, சாலமோனுடைய காலத்திலிருந்து எசேக்கியா ராஜா காலம் வரைக்கும் இப்படிப்பட்ட காரியம் என்ன செய்யல, தேசத்துல நடக்கல. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் அவர்களுக்கு? யாத்திராக 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க எகிப்து தேசத்தில் இருக்கிறீங்க, எகிப்து தேசத்தில் என்னுடைய வாதைகளை நான் வரச் செய்து நானே தேவன் என்பதை விளங்க செய்யும்படியாக எகிப்தில் கொடிய வாதைகளை கர்த்தர் அனுப்பி கொண்டிருந்தார். அந்த வாதைகள் நிமித்தமாக எகிப்து தேசமே அழிந்து கொண்டிருந்தது. முதல் 2-3 வாதைகளை ஆண்டவர் கொண்டு வந்த பொழுது எகிப்து தேச மந்திரவாதிகளும் என்ன செஞ்சாங்க, தங்க மந்திர வித்தையினால அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு கட்டம் வந்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இது தேவனுடைய விரல், இதனோட எங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. இட்ஸ் a hand of God, finger of God, so we cannot stand against this ன்றானுங்க. இது தேவனுடைய விரல், எங்களால் எதிர்க்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ கடைசி வாதையாக என்ன வந்துச்சுன்னு சொன்னால், தலைச்சன் சங்காரம். குடும்பத்தில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகள் எல்லாம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாம் என்ன செய்வாங்க, மரித்து போய் விடுவார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தலைச்சன் சங்காரம் உன் வீட்டில் நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பமும் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பார்த்து, சில குடும்பங்களில் 4 பேர் இருப்பாங்க, சில குடும்பங்களில் 10 பேர் இருப்பாங்க. அப்போ 4 பேர் இருக்கிற குடும்பங்கள் என்ன செய்யணும், பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டிக் கொள்ளணும். அவங்க நண்பர்கள் அருகாமையில் இருக்கிறவங்களை அழைத்து கொள்ளலாம், இஸ்ரவேல் மக்களை அழைச்சிக்கலாம். அப்போது அந்த 10 பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அவர்கள் இரவில் தெரிந்து கொண்டு, அந்த ஆடு எப்படி இருக்கணும், ஒரு வயசாக இருக்கணும், அது பழுது இல்லாமல் இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை மாலை நேரத்தில் அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களில் தெளித்து அந்த ஆட்டுக்குட்டியை தோலை உரித்து என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், அதை தண்ணியில் வேக வைக்காமல் அதை நெருப்பில் சுட்டு கசப்பான கீரையோடு கூட அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதில் சப்போஸ் ஏதாவது மீதி ஆச்சுன்னா இன்னைக்கு வைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல. என்ன சொன்னார், அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சுட்டெரிச்சிடணும், அதனுடைய எலும்புகள் உடைக்கப்படக்கூடாது. அதை சாப்பிடும்போது நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும், பாதரட்சையை போட்டிருக்கணும், அறையில் நீங்கள் கச்சையை கட்டியிருக்கணும், அந்த நாட்கள் உங்கள் வீட்டில் புளிப்புள்ள காரியங்கள் காணப்படக்கூடாது. இது உங்களுக்கு நித்திய கட்டளை என்று சொன்னார். ஏன்னா சங்கார தூதன் இரவிலே, தேவனுடைய சங்கார தூதன், கொல்ல வருகிற தூதன் ஒவ்வொரு வீடாக கடந்து போகும் பொழுது அந்த வீட்டை பார்த்தாருன்னா அந்த வீட்டினுடைய நிலைக்கால்கள், அந்த நிலைக்கால்கள் என்னதுங்க, நிலவு காலில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்துச்சுன்னா அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இது கர்த்தருடைய பிள்ளைகள் வீடு, இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வார், அந்த வீட்டை கடந்து போவார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இது உங்களுக்கு நித்திய கட்டளை, எவர்லாஸ்டிங் கமாண்ட்மெண்ட், இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் ஜனங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு அடையாளம், இயேசுவுக்கு அடையாளம். இயேசு யோவான் ஸ்நானகன் சொல்ல, ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டிக்கு அடையாளம். அவரில் பழுதேதும் இல்லை, அவரில் எந்த பாவமும் இல்லை, பழுதில்லாதவர். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த காரியத்தை நிறைய ராஜாக்களுடைய பீரியட்ல என்ன செஞ்சாங்க? மறந்து போனார்கள். ஆனால் எசேக்கியா ராஜாவான பிற்பாடு என்ன செஞ்சார்னா, முதல்ல ஆலயத்தின் கதவை திறந்தார். அவங்க அப்பா என்ன செஞ்சார்? ஆலயத்தை பூட்டிட்டாரு. ஆலயத்துக்குள்ள முக்குக்கு முக்கு மூளைக்கு மூளை சிலைகளை வைத்து விட்டார். ஆனால் எசேக்கியா வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன? ஆலய கதவுகளை திறந்தான். அல்லேலூயா. எல்லாத்தையும் சுத்தம் படுத்தினானா. ஆசாரியர்களை கூப்பிட்டு 7 நாள் அளவும் சுத்தப்படுத்தினார்கள். எல்லா சிலைகளையும் எடுத்து ஆலயத்தை திரும்ப என்ன செஞ்சாங்க? பழைய நிலைமை கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் ஆராதனைகளை கொண்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு இதுதான் பிரியம். அல்லேலூயா. ஆலயத்தில் ஆராதனை என்ன செய்யணுங்க? நடக்கணும். அதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். ஜனங்கள் ஆண்டவரை கூடி ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2வது காரியம் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, பஸ்காவை ஆசரிக்கிறார், பஸ்காவை அனுசரிக்கிறார். அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக இப்ப இஸ்ரவேல் ராஜ்யம் என்னாச்சு? 2ஆ உடைஞ்சு போயிருச்சு. 10 கோத்திரங்கள் வேற பக்கம் சேர்ந்துருச்சு. 2 கோத்திரங்கள் தான் இங்க இருக்கு. ஆனா இந்த பஸ்கா என்று சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யறாரு? எல்லா இஸ்ரவேலருக்கும் இந்த செய்தியை அனுப்புகிறார். அல்லேலூயா. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த செய்தி அனுப்பி அவர் சொல்றாரு பாருங்க. நான் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும் பறைசாற்று வைக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவினுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். போதும் பாருங்க, என்ன வாசிக்கிறோம்? இந்த எசேக்கியா ராஜா அவன் மாத்திரம் இந்த பஸ்காவை அனுசரிச்சா போதாது நினைக்கல. என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் எங்கும் தான் முதல் பெயர்சபா மட்டும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேலுடைய மேப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா தான் அப்படின்ற ஊர் எங்க இருக்கும்? மேலே இருக்கும். பெயர்சபான்றது கீழே இருக்கும். நம்முடைய இந்திய மேப்ல காஷ்மீர் மேலே இருக்குது, கன்னியாகுமரி கீழே. இதுக்குள்ளதான் இந்தியா அடங்கி இருக்குது. அந்த மாதிரி தான் முதல் பெயர்சபா மட்டும்னா ஹோல் லேண்ட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேல் தேசம் முழுவதும் நிருபங்களை அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாரு? இந்த மாதிரி பஸ்காவை நாங்கள் ஆசரிக்க போகிறோம், 7 நாள் அளவு நாங்கள் கொண்டாட போகிறோம், அந்த காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். இது நாள் வரைக்கும் மறக்கப்பட்டிருந்த காரியம், இது நாள் வரைக்கும் தடை செய்யப்பட்டிருந்த காரியம், கண்டுகொள்ளாதிருந்த காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். இதற்காக எல்லாரும் வர வேண்டும் என்று ஒரு பெரிய அறிவிப்பை அவர் என்ன செய்ய, நிருபங்களை எழுதி அஞ்சல்காரர் கையிலே கொடுத்து எல்லா பகுதிக்கும் என்ன செய்யறார்? அறிவிப்பு கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு அறிவிப்பு கொடுக்கிறாரு? பஸ்காவை ஆசரிக்க போறோம், ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், எங்களை இரத்தத்தினாலே மீட்ட தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அஞ்சல்காரர் கையிலே நாம் செய்தி அனுப்ப முடியலனாலும் எது மூலமாக அனுப்புகிறோம்? வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம், ஃபோன் மூலமாக அனுப்புகிறோம். எல்லாருக்கும் அது ரீச் ஆகுது. ஆராதனை நடக்குது, ஜெபம் நடக்குது, வாங்க பங்கு பெறுங்கன்னு சொல்லிட்டு. அநேகர் என்ன சொல்கிறாங்க? சாக்கு போக்கு சொல்லி, வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, போகணும் வரணும் இப்படி சொல்லி அதை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், நான் சொல்கிற வசனத்தை படிங்களேன். 11வது வசனம் படிங்க. 11வது வசனம். ஆகிலும் ஆசேரிலும் மனேசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். போதும். இந்த அறிவிப்பு என்ன செய்துங்க? எல்லா ஊர்களுக்கும் போகிறது. எல்லா ட்ரைப், அதில் இருக்கக்கூடிய 12 கோத்திரங்களுக்கும் இந்த அறிவு. ஒவ்வொரு கோத்திரங்கள், மனாசே, எப்பிராயிம், ஆசேர், நப்தலி, அந்த எல்லா 12 கோத்திரங்கள், அந்த எல்லா கோத்திரங்களுக்கும் நிருபங்கள் மூலமாக செய்தி போகிறது. தேவனை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், பஸ்காவை கொண்டாட போகிறோன்ற வார்த்தை போகுது. வார்த்தை போய் எல்லாரும் ரீச் ஆகும்போது யார் வராங்க? இந்த 11வது வசனம் என்ன படித்தோம்?
ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யார் வர முடியும்? இந்த வார்த்தையை கேட்டு, அறிவிப்பை கேட்டு உண்மையாகவுமே மனதில் குத்தப்பட்டு ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க எருசலேமுக்கு வர முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆராதனை இருக்கு, ஜெபம் இருக்கு, நாம் அறிவிப்பு கொடுக்கிறோம். யார் வர முடியும்? மனத்தாழ்மையாக கர்த்தருக்காக இந்த ஒரு நாளை, இந்த கொஞ்ச நேரத்தை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கணும், அவரை தேடணும், அவரோடு கூட உறவாடணும் அப்படின்னு மனதில் ஏற்பட்ட அந்த விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரமே ஆராதிக்க வர முடியும். ஆமென் சொல்லுங்க. அவர்களுக்கு தூரம் ஒரு பொருட்டா இருக்காது, சரீர பலவீனங்கள் ஒரு பொருட்டா இருக்காது. ஏன்னா அவன் யார் ஆராதிக்க போறான்? கர்த்தரை ஆராதிக்க போறான், தேவனை ஆராதிக்க போறாங்க. ஆகவே மனத்தாழ்மை உள்ளவர்கள். இப்ப என்ன ஆகுது? இஸ்ரவேல்ல ரெண்டா பிரிஞ்சிருக்கு ராஜ்யம். 10 கோத்திரங்கள் அந்த பக்கம் சேர்ந்துருச்சு, 2 கோத்திரங்கள் தான் இங்க இருக்கு. ஆனா இங்கதான் உண்மையான தேவன் இருக்கிறாரு. இந்த உண்மையான தேவனை ஆராதிக்கும் போது அந்த அறிவிப்புகள் போன உடனே என்னாச்சு? அந்த எல்லா பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனத்தாழ்மையாகி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்தாங்க. 13வது வசனத்தில் படிக்கிறோம், என்னாச்சு? அவர்கள் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? மகா பெரிய சபை. கொஞ்சம் ஜனங்க போகும்போது நான் வரல அப்படின்னு சொன்னவங்க கூட மற்றவங்க போறதை பார்த்து என்ன செஞ்சாங்க? அவங்களும் வந்திருப்பாங்க. சரி இருங்க, நாங்களும் வந்துடுறோம், நாங்களும் என்ன செய்கிறோம்? ஆராதிக்க வந்தோம். நீங்கள் ஆலயத்துக்கு கிளம்புறதை பார்த்து உங்கள் வீட்டில் வரக்கூடாதுன்னு இருக்கிறவங்க கூட என்ன செய்யணும்? சரி கொஞ்சம் பொறுங்க, நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு வரணும். அல்லேலூயா. யார் ஆராதிக்க போகிறோம்? கர்த்தரை தேட போகிறோம். கர்த்தர் அந்த கர்த்தர் யாருங்க? 9வது வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நம்முடைய தேவன் யாருங்க? கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இவர்கிட்ட தான் இந்த கிருபை இருக்கு, ஏசாமிட்ட தான் இந்த இரக்கம் இருக்கு. இந்த கிருபையும் இரக்கமும் யார் கையில் இருக்குங்க? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கையில கிருபை வேணுமா? அவரை தேடி வரணும். வாழ்க்கையில இரக்கம் வேணுமா? அவரை தேடி வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். இந்த தேவனை ஆராதிக்கும்படியாக ஜனங்கள் மனத்தாழ்மையாகி தங்களை ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வெகு திரளான ஜனங்கள் எருசலேமிலே கூடினார். கூடினவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. அவங்க பாவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. சில பாவங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, சில மறைமுகமான பாவங்கள், ரகசிய பாவங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் தேவனை ஆராதிக்கிற வேளையில் அவைகளை என்ன செய்யுது? விடுதலையாகுது. இங்கே வசனத்தில் படிக்கிறோம், அதில் படிச்சுட்டு லேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 17வது வசனம் 18வது வசனத்தெலாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் இன்னும் தங்களை சுத்திகரித்து கொள்ளாதிருந்தார்கள். ஜனங்க இன்னும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தாங்க. ஆனால் எங்கே இருக்கிறாங்க? ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ எசேக்கியா ராஜா அவங்களுக்காக ஜெபிக்கிறார், கிருபையுள்ள தேவன் அவர்களை மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு. ஆலயத்துக்கு வரும்போது என்ன கிடைக்குதுங்க? பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவனுக்குள்ள மாற்றங்கள் வருகிறது. அங்க வரும்போது அவன் ஏற்ற பரிசுத்தம் இல்லாதவனா வரான். ஆனா அங்க வந்து என்ன செய்யறான்? சுத்தமாக்கப்படுகிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவங்கள் கழுவப்படுகிறது. எங்க கழுவப்படுது? ஆலயத்துக்கு வரும்போது அவன் பாவம் மன்னிக்கப்படுது, அவன் பாவம் கழுவப்படுதா. கழுவப்பட்ட உடனே பாருங்க என்ன செய்யறாங்களாம்? வேதத்துல வாசிக்கிறோம் 21வது வசனம். அப்படியே எருசலேமிலே
காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். அவங்களுக்குள்ள சுத்திகரிப்பு உண்டானோன்னு, பரிசுத்தம் உண்டானோன்னு கர்த்தர் எப்படி ஆராதிச்சாங்களாம்? மகா ஆனந்தத்தோடு ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆராதிச்சாங்க? ஆனந்தத்தோடு 7 நாள் அளவும் ஆராதிச்சாங்க. உள்ளத்துல ஆனந்தம். ஆனா இங்கே பார்க்கிறோம், கர்த்தரை ஆராதிச்ச ஜனங்க எப்படி ஆராதிச்சாங்களாம்? ஆனந்தத்தோட, மகா ஆனந்தத்தோட, சந்தோஷத்தோட. அப்ப ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கணும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை வாழ வைக்கிற தேவன், நமக்கு வருகிற வியாதிகளை பலவீனங்களை மாற்றுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிறவர், அரவணைக்கிறவர். அந்த கிருபை உள்ள தேவனை என்ன செய்யணுமா? ஆனந்தத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, முதல் 7 நாள் அவங்க ஆராதிச்சாங்க. அது ஆராதனையினுடைய சந்தோஷம், ஆராதனுடைய மகிழ்ச்சி. தேவனை 7 நாள் அளவும் ஆராதிச்சாங்களா. அந்த ஆனந்தமா ஆராதிச்ச ஜனங்க சொல்றாங்க, 23வது வசனம் படிங்களா. பின்பு வேற 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். ஆமா, முதல் 7 நாள் ஆராதிச்சிட்டாங்க. வந்தது எதுக்காக? தேவனை ஆராதிக்க. 7 நாள் அந்த ஆராதனுடைய சந்தோஷம் என்னாச்சு? இன்னும் 7 நாள் நாங்க தேவனை ஆராதிக்கணும்னு அவர்களுக்குள்ள யோசனை பண்ணினார்கள். அல்லேலூயா. தேவனை ஆராதிச்சாங்க. ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப என்ன செஞ்சாங்க? ஜனங்களுக்குள்ளார யோசனை பண்ணி இன்னும் 7 நாள் நாங்கள் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஜனங்க ஆனந்தத்தோட, அந்த மகிழ்ச்சியோட ஆராதனை முடிஞ்சு என்ன செய்யறாங்க? 7 நாள் அளவு. ஆமென். சில பேர்லாம் நல்லா சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம், ஐஸ்கிரீமு, அது இது எல்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அதையும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த மகிழ்ச்சியில அதுவும் இல்லை. அப்ப ஆராதனுடைய மகிழ்ச்சி என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், துதிக்கிற அனுபவம் இருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனா இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி முதல் 7 நாள் ஆராதிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வேற 7 நாட்களும் அவர்கள் தேவனை ஆராதித்து ஆராதித்து ஆனந்தத்தோட கூட ஆசரித்து அவங்க போகும்போது பாருங்க, 27வது வசனத்துல வாசிக்கிறோம், லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? ஆசாரியர்கள் கையில, ஊழியக்காரங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பாஸ்டர் ஒவ்வொரு ஜெபம் முடியும் போது சொல்றாங்க, ஊழியக்காரர்கள் நாங்கள் கரங்களை உயர்த்தி எங்கள் மக்களை என்ன செய்யறோம்? மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்ப அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆசாரியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. லேவியர்கள், ஊழியக்காரங்க கரங்களை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் மக்களுடைய வாழ்க்கையில வந்து இறங்கும். ஜனங்க ஆராதிச்சாங்க, ஆண்டவரை தேடினாங்க, பலி செலுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஃபர்ஸ்ட். 2வது ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு புறப்பட்டு போய், இங்க ஆராதிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் அவன் ஏரியாவில் அவன் எல்லையில் இருக்கிற எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் அழித்து அவைகளெல்லாம் சுட்டெரித்தார்கள். அப்ப ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க என்ன உண்டாகணும்? அங்கே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். இங்க இருக்கிற பரிசுத்தம் அங்க போய் இருக்கணும்னா அங்க இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? எடுத்து போகணும். ஒருவேளை உங்க வீட்டில் டிவியில் தேவையற்றது ஓடிட்டு இருக்கலாம். ஒரு தீர்மானம் பண்ணணும், இனி எங்க வீட்டில் தேவையில்லாது ஓடாது. அதே போல நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை பேசி ஆராதிக்கிறோம். வீட்டுக்கு போனால் கெட்ட வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான அசுத்தங்கள், ஒழுங்கீனங்கள் தேவனுக்கு பிரிய அதுதான் அங்கே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அதனால ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஆராதிச்சுட்டு போகும் பொழுது அவனுக்குள்ள சுத்த இருதயத்தோட போறான்.
வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லா அசுத்தங்களும் என்ன செய்யணும்? அவன் சுத்திகரித்து அவைகளெல்லாம் நிர்மூலமாக்கி அவைகளெல்லாம் சுட்டரித்தா தான் இங்கே இருக்கிற தேவ பிரசன்னம் உங்கள் வீட்லேயும் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு பெரிய மகிழ்ச்சி ஜனங்களுக்குள்ள உண்டானது. இப்படி இயர் ஆஃப்டர் இயர் ஒவ்வொரு வருஷமும் பஸ்காவை ஜனங்கள் ஆசரித்து வந்தார்கள். அதை போல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஆராதனைகள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து தேவனை ஆராதிச்சு பாருங்க. உங்கள் வீட்டை சுத்திகரித்து பாருங்க. உங்கள் வீடு குட்டி பரலோகமாக இருக்கும். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்கும். அங்கே பிரச்சனைகளுக்கு பாவங்களுக்கு இடம் இருக்காது. ஆக நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவ பிள்ளையே நம்ம என்ன செய்யணுங்க? ஒழுங்காக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு வாய்ப்புகள் கிடைத்து அறிவிப்புகள் கிடைக்கும் பொழுது மனத்தாழ்மையாகி நம்முடைய அஜெண்டாஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி வந்து ஆராதிக்கும் பொழுது அங்கே கிருபை உள்ள தேவன் அவரை ஆராதிக்க ஆராதிக்க மகா பெரிய ஆனந்தத்தை, மகா பெரிய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். அந்த சந்தோஷம் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தோட வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்துங்க. அசுத்தங்களை எடுத்து போடுங்க. வேண்டாத காரியங்களை எடுத்து போடுங்க. பாவ காரியங்கள் உள்ள வரக்கூடாது. அநியாய பணங்கள், லஞ்சங்கள், ஏமாற்றுகிற பணங்கள், வட்டி பணங்கள், இதெல்லாம் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இருந்த ஆசீர்வாதம் இருக்காது. ஆமேன். இதெல்லாம் தான் அங்கிருந்த பலிபீடு, அங்கிருந்த விக்கிரக தோப்புகள், மேடைகள், இதெல்லாத்தையும் என்ன செய்யணும்? இடித்து உடைத்து எல்லாம் எடுத்து தூர தூக்கி போடணும். அதுக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தால் தேவனை ஆராதிச்சு பிரயோஜனம் இல்லை. ஆகவே எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து குடும்பத்தை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுவோம். அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே பங்கடைவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. இதை விட்டு விடாதபடி கடைபிடித்து வாழ உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஜீவன் தந்த இயேசுவை பாடாமல் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. எனக்காய் ஜீவன் தந்த இயேசுவை பாடாமல் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நல்லவர், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பவன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பவன் பாக்கியவான். வெட்கப்பட்டு போவதில்லை நீதிமான், தலை குனிந்து போவதில்லை நீதிமான். வெட்கப்பட்டு போவதில்லை
குனிந்து போவதில்ல நீதிமான், தலை குனிந்து போவதில்ல நீதிமான், தலை குனிந்து போவதில்ல நீதிமான். எனக்காய் ஜீவன் தந்த இயேசுவை பாடாமல் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், ஆராதித்து பாருங்கள். அவரின் பாதத்தில் இருப்பவன் பாக்கியவான். கர்த்தர் பெரியவர், ஆராதித்து பாருங்கள். அவரின் பாதத்தில் இருப்பவன் பாக்கியவான். கலக்கமடைந்து போவதில்ல நீதிமான், கைவிடப்படுவதில்ல நீதிமான். கலக்கமடைந்து போவதில்ல நீதிமான், கைவிடப்படுவதில்ல நீதிமான், கைவிடப்படுவதில்ல நீதிமான், கைவிடப்படுவதில்ல நீதிமான். எனக்காய் ஜீவன் தந்த இயேசுவை பாடாமல் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன்னதர், உணர்ந்து பாருங்கள். அவர் மேல் பற்றுதலாய் இருப்பவன் பாக்கியவான். கர்த்தர் உன்னதர், உணர்ந்து பாருங்கள். அவர் மேல் பற்றுதலாய் இருப்பவன் பாக்கியவான். ஒடுக்கப்பட்டு போவதில்ல நீதிமான், மனமுறிந்து போவதில்ல நீதிமான். ஒடுக்கப்பட்டு போவதில்ல நீதிமான், மனமுறிந்து போவதில்ல நீதிமான், மனமுறிந்து போவதில்ல நீதிமான், மனமுறிந்து போவதில்ல நீதிமான். எனக்காய் ஜீவன்